தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மருதையன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் ஏவி போலீஸார் இதை செய்தார்கள்னு சில நாட்கள் முன்னால் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசினார். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரம்பலூரில் எங்களை தடுத்தாங்கல்ல, இங்கேயும் எங்களை தடுத்துருக்கலாம்ல, எங்களை இதுக்குள்ளே வரவிட்டு வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் அவருடைய தேரி. நான் திரும்ப ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். அன்னைக்கு தாவேக்காவை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஷபீர் அகமதா, ஓகே, அவர் என்ன சொன்னார், எல்லாரும் போலீஸ் சொன்ன அந்த வருஷனை அவர் ஏற்றுக்கொண்டார். அதாவது டிஎஸ்பி ஒரு 50 மீட்டர் முன்னாலே நின்றுங்க, இதுக்கு மேலே போனாக்க அசம்பாவிதம் நிகழும் என்று சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொன்னதை ஏற்றுக்கொண்டு, நான் ஏன் அவரை கோட் பண்ணுறேன்னா, அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு சீஃப் செக்ரட்டரியோ டிஜிபியோ கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், டிஎஸ்பி அவங்க சொல்லியிருந்தா அவர் வேலை அவர் கேட்டிருப்பாரு, அவருக்கு தகுதியான பொறுப்பில் இருக்க சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லப்பட்டதுன்றதை யாரும் மறுக்கல, அதை யாருமே கொஸ்டின் பண்ணல. இப்போ ஒரு புது கதை சொல்கிறார். கதை சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. இப்போ அது உண்மையா இது உண்மையான்றதை விளக்கிறோம். கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு கீழே காவல்துறை இருக்கிறது. நீங்கள் இப்படி ஒரு குற்றம் சாட்டும் போது யார் குற்றவாளிகள் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதுக்கு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த காவலர்கள் மீது இலாக்கா ரீதியான நடவடிக்கை எடுத்து அவங்கள பணி நீக்கம் செய்கிறதோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறதோ என்ன நடவடிக்கையும் எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அதை செய்யாமல் பொது வெளியில் மைக் போட்டு இந்த போலீஸ்காரங்க தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசினா, அந்த போலீஸ்காரங்களை வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், போலீஸ்காரர்கள் இருக்கிறாங்க, இப்போ இன்னும் அவங்களாம் இருக்கிறாங்க, இன்னும் யாரும் போயிடல, அவங்க தான் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். இப்போது ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு கட்சி இன்னொரு கட்சியை குற்றம் சாட்டுவது, தாவேக்கா திமுக மேலே குற்றம் சாட்டுவது, ஸ்டாலின் மேலே குற்றம் சாட்டுவது, அதை விட்டுருங்க. ஆனால் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு எந்திரம். ஒரு அன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, டிஜிபியிலேருந்து எந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கும் சொரணை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சொரணையை கூட விடுங்க, சட்ட ரீதியாக உங்களுக்கு கீழே தானங்க இந்த போலீஸ் அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் அவங்க எப்படி தவிச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஆம்புலன்ஸ் வருவதை தடுத்து தகராறு பண்ணாங்க போலீஸை, அதுக்காக அவங்கள விரட்டுறதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணதை எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணதெல்லாம் பார்த்தோம். அவ்வளோ இக்கட்டான சூழலில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி உட்காந்துருக்குறாங்க, கெஞ்சுறாங்க இறங்க சொல்லி. ஒரு பரிதாபத்துக்குரிய கடைநிலை போலீஸ்காரர்களை இப்படி குற்றம் சாட்டி கேவலமாக பேசுகிறாரு. நீங்கள் பேசுவதில் கடுகளவாவது உண்மை இருந்தால் இந்நேரம் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காமல் இதை பேசுகிறார். இதை ஊடகங்கள் பார்த்துட்ருக்குது, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்துட்ருக்குறாங்க, கவர்னர் பார்த்துட்ருக்காரு, உள்துறை அமைச்சகம் பார்த்துட்ருக்குது. இங்கே நடக்கிறது சட்டத்தின் ஆட்சியா அல்லது தாவேக்காவின் கும்பல் ஆட்சியா? இவர் சீஃப் மினிஸ்டரா இல்லை கும்பலின் தலைவரான்னு எனக்கு புரியல. சட்டத்தின் ஆட்சின்னா நீங்கள் சட்டப்படி பிஹேவ் பண்ணணும், இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்குது, இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை. வாசகர்கள் எவ்வளோ பேருக்கு எஃப்ஐஆருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கும் வித்தியாசம் தெரியும்? பொதுவாக எல்லாருக்கும் தெரியாது. எஃப்ஐஆர்ன்றது முதல் தகவல் அறிக்கை. அன்னைக்கு திமுக அரசு போட்டது 3 பேர் மேலே போட்டிருக்குது. அந்த தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் அவங்க மேலே போட்டிருக்குது. அதுக்கப்புறம் விசாரிக்கிறது இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க. யார், விஜய் போயிருக்காரு, ஆதவர்ஜுனா போயிருக்காரு, அப்புறம் செந்தில் பாலாஜி போயிருக்காரு, போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் போயிருக்கிறாங்க டெல்லிக்கு, விசாரிச்சுட்டு வந்தாச்சு. இந்த குற்றப்பத்திரிகை போடும்போது தான் யார் குற்றவாளிகள் யார் சாட்சிகள்னு தெரியும். இப்போ விஜய் வந்ததுக்காக தான் அந்த கூட்டம் வந்தது. இந்த சம்பவம் மயக்கம் போட்டு விழும்போது விஜய் அங்கே இருக்கார். தண்ணி பாட்டில் கொடுத்தவர் ஆதவர்ஜுனா, தண்ணி பாட்டில் எரிந்தவர் விஜய். தண்ணி பாட்டில் எரிந்து மயக்கம் போட்டு விழுந்து தூக்கிட்டு போகிறாங்க, கதறாங்க, செருப்பை வீசி எறிகிறாங்க. இங்கே பாருங்க நெருக்கடின்னு. அதற்கு இடையிலும் இவர் நின்று பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிட்டு அப்புறம் தான் அவர் போகிறார். இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இப்போ இதில் இவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றம் இருக்கிறதா இல்லையா என்று சார்ஜ் ஷீட்டில் தான் நமக்கு தெரியும். அப்படி புலன் விசாரணை ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத போது ஒரு முதலமைச்சர் போலீஸ் தான் கொன்னுட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ வேற ஒரு சார்ஜ் ஷீட்டை சிபிஐயால் போட முடியுமான்றது என்னுடைய கேள்வி. இதை எப்படி அதை பாதிக்கும்? இப்போ ஒரு இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர், இப்போ சிஎம் விஜய் சொன்னது உண்மையா? நாளைக்கு இவரையே குற்றம் சாட்டி ஒரு சார்ஜ் ஷீட் போடுது, இல்லை ஆதவ அர்ஜுனாவை மற்றவர்களை குற்றம் சாட்டி போலீஸ் மேலே தப்பு இல்லைன்னு ஒரு சார்ஜ் ஷீட் போடுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ பொதுமக்கள் மத்தியில் என்ன விவாதம் வரும்? என்னங்க சிஎம் வந்து போலீஸ் தான் காரணன்றாரு, ஆதாரம் இல்லாமல் சொல்லுவார் அவர், இந்த பக்கம் சிபிஐ அப்படி சொல்லுது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்போ இது வந்து சிபிஐக்கு தெரியாதா? இது நீதிமன்றத்துக்கு தெரியாதா? எப்படி மௌனம் காக்கிறார்கள்? இன்னைக்கு முதல்வர் விஜய் பேசியதை விட்டுருங்க, ஆதவ அர்ஜுனா பேசினார், திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னா, எதுக்கு திமுக போகணும்? ஆதவ அர்ஜுனா என்ன பேசினார்? ஸ்டாலின் தூண்டி விட்டாரு, போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்கன்னு பேசுறாரு. விசாரணை முடியாமல் இருக்கும்போது இந்த வழக்கின் சம்பவ இடத்தில் இருந்த நீங்க குற்றவாளியா சாட்சியா இன்னும் முடிவு பெறாத ஒரு நிலையில நீங்க இந்த மாதிரி வெளியே பேசுறீங்க என்றால், சிபிஐ நியாயமா இப்படி பேசுனது, இது மாதிரி ஒரு சம்பவத்தில் பேசுனது நீங்களாவோ நானாவோ வேற யாரா இருந்தாக்கா முதல்ல பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடும். இவர் வெளியே இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்காது, அதனால இவரை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள் நிச்சயமாக. ஆனால் அது நடக்கவில்லை. சிபிஐயும் சொல்லலை. சிபிஐயை கண்காணிப்பதற்காக மேலே இருக்கிற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவங்களும் இதை கேட்கவில்லை. இப்போ திமுக போய் மனு கொடுத்துருக்கு, அந்த மனுவை அவங்க அங்கே ஃபார்வேர்டு பண்ணியிருக்கிறாங்க. இது புரிந்து கொள்ள இவ்வளோ கஷ்டமான விஷயமா? எத்தனை வழக்குகளில் விசாரணை நடக்கும்போது இப்படி வெளியே பேசக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இன்னும் கரூர்லேயே உங்களுக்கு உதாரணம் வேணும்னா செந்தில் பாலாஜி இருக்காரு. ஆமாம், செந்தில் பாலாஜி அவருக்கு சார்ஜ் ஷீட்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இடி கொண்டு ஒரு வருஷம் உள்ளே வச்சுருக்கிறாங்க. ட்ரையல் வந்து லேட் ஆகுது அப்படின்றதான் அதில் இருந்த குற்றச்சாட்டு. விசாரணை ஏன்னா நூற்றுக்கணக்கான சாட்சிகள் லஞ்சம் கொடுத்தாங்க, அதில் அவர் கன்விக்ட் ஆவாரா விடுதலை ஆவாரா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னமோ ஒன்று ஆகட்டும். ஆனால் அவர் இடி கேஸ்லேருந்து பெயில் கொடுத்து வெளியே விடுறாங்க. வந்தவுடனே மந்திரி ஆகிறாரு. மந்திரி ஆனவுடனே சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குது? நீங்கள் மந்திரியாக இருந்தால் அந்த விசாரணை எப்படி யோக்கியமாக நடக்கும்? நீங்கள் சாட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் மந்திரி பதவி வேணுமா இல்லை உள்ளே போகிறீங்களா, ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே மந்திரி பதவியை அவர் ராஜினாமா செய்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் நீதி ஆதவ அர்ஜுனாக்கும் விஜய்க்கும் பொருந்துமா பொருந்தாது? அதுவாவது சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. சார்ஜ் ஷீட் போட்டாச்சுன்னா என்ன, குற்றவாளி இன்னார்னு தீர்மானிச்சு விட்னஸ் இன்னார்னு தீர்மானிச்சாச்சு. விட்னஸ் எல்லாம் ஏற்கனவே போலீஸ்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்தில் மாற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிறழ் சாட்சின்னு சொல்கிறது, ஹாஸ்டைல் விட்னஸ். பிறழ் சாட்சிகளை உள்ள தள்ளுறதுக்கு கூட அதிகாரம் இருக்குது. முதல்ல செந்தில் பாலாஜியோட அவர் பிஏஓ என்கிட்ட 5 லட்சம் வாங்கினாரு, 10 லட்சம் வாங்கினாரு, இங்கே வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னு சாட்சியம் கொடுத்துட்டு அவர் யாருன்னு தெரியாதுங்க இங்கே வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இப்படி கொடுத்துட்டு இப்படி சொல்கிற குஜராத் வழக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெண் வந்து உள்ளே போயிருக்குது பிறர் சாட்சி சொல்லி. அதனால் அந்த இடத்துல வந்து அது வரைக்கும் உறுதியாயிடுச்சு, குற்றப்பத்திரிகை வரைக்கும். இங்கே குற்றப்பத்திரிகை போடலை, இன்னும் விசாரணையில தான் இருக்கு, குற்றப்பத்திரிகை ஃபைல் பண்ணல. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை கொடுத்தாக்கா அது சாட்சியை கலைப்பது போல் ஆகிவிடும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதான திமுக பெட்டிஷன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் வெளியே இருந்து ஆட்சேபிப்போர்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கெல்லாம் தேவையில்லை. மைக் செட்டு போட்டு ஆயிரக்கணக்கான தமிழ்நாடு பூரா உள்ளவங்களுக்கு, கரூர் பூரா உள்ளவங்களுக்கு, கூட்டத்துக்கு வந்தவங்க வராதவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் எப்படி சாட்சி சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ் தாங்க அனாவசியமாக அவரை உள்ளே விட்டு பண்ணிடுச்சு, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அப்படி சாட்சி சொல்லுங்கன்னு விஜய் மைக் செட்டு போட்டு அறிவித்திருக்கிறார். இதை சிபிஐ கேட்டுக்கொண்டிருக்கிறது, நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது. இது அப்பட்டமான முறைகேடு நடக்கிறது, சட்டத்தின் ஆட்சியே அல்ல. அதான் என்னுடைய இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு,
வழக்கமாக வந்து சுனாமி மாதிரியான பேரிடர்கள், ஏதாவது இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவங்கள் நடக்கும்போது அதற்கு நினைவு தூண் வைக்கப்படும். அந்த வரலாற்றில வந்து அத பதியப்படணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி கரூர் சம்பவத்திற்கு ஒரு நினைவு தூண் வைக்க போறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. வருங்காலத்தில யாரும் இது மாதிரியாக இந்த பொழுது சதி வராதீங்க. வேலைகளை சரி, சதி வேலைகளை வந்து செய்யக்கூடாது. அதுக்காக அதுக்காக வந்து வரலாற்றில நாளைக்கு வரக்கூடியவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பொய்யை உண்மையாக்கக்கூடிய ஒரு விஷயத்த இதன் மூலமாக ஆமா, பொய்யை உண்மையாக்குவதற்கு மென்மேலும் அதை வந்து உறுதிப்படுத்துவது, என் பக்கம் நியாயம் இருக்குது, நான் சொல்றது உண்மை என்று நிலைநாட்டுவதற்கு அவர் அந்த எல்லைக்கு போறாரு. இப்போ இதை சொல்றது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே அதை இன்னும் அழுத்தமாக நிலைநாட்டுவதை நோக்கி அவர் போறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே சிபிஐ இன்னும் சார்ஜ் ஷீட்டே போடல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, உடனே விசாரிக்கணும், அவசரமாக விசாரிக்கணும், விரைவாக முடிக்கணும்னது. ஆனால் முடியலை. ஏன் முடியலை? இதில் என்னங்க கம்ப சித்திரம், இவ்வளோ நாள் விசாரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அதில் எதுக்கு தாமதமாகுது என்று சொன்னால், இது அதான் நான் முதல்ல சொன்னது போல் இந்த வழக்கை ஊற்றி மூட போகிறாங்க. ஸ்டெர்லைட் வழக்கில் எப்படி எந்த போலீஸ் அதிகாரி மீதும் யார் மீதும் குற்றச்சாட்டப்படலையோ அப்படி பேருக்கு 2-3 பேர் மேலே கேஸ் போடுவாங்க. யார்? அந்த மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த், இவங்க 2 பேர், அப்புறம் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், அவங்க மேலே கேஸை போடுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க. அது வருஷ கணக்கில் இழுக்கும். இந்த கேஸ் முடியாது. 2018 நடந்தது துப்பாக்கி சூடு. இன்னைக்கு 2026, இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடல. அதனால் இது மறந்து போயிடுவாங்க. இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது. இந்த கேஸில் இது வரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்களிலிருந்து நான் அந்த முடிவுக்கு தான் வர்றேன். இதிலிருந்து ஒருவேளை இதுக்கு மாறாக சிபிஐ சார்ஜ் ஷீட் ஏதாவது போட்டால் அது உண்மையிலேயே அதிசயமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நடக்கிறது பூரா ஒரு ஸ்கிரிப்டட், திட்டமிட்டு தான் வந்து திட்டமிட்டு இப்படி செய்யணும் அப்படின்ற முறையில் தான் இது நகருது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2 அட்வான்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று, விஜய் இப்படி தொடர்ச்சியாக தன்னுடைய கைப்பாவையாக இருக்கும்போது பிஜேபி அஜெண்டாவை பல விதமாக சுமூகமாக அமலாக்கலாம். இன்னொன்று, அவர் கழுத்தில் ஒரு கத்தி மாதிரி இதை வச்சுட்டு இருக்கலாம், எப்போ வேணால் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு. ஈவன் விஜய், ஆதவ அர்ஜுனாவெல்லாம் இந்த குற்றப்பட்டியலே சேர்த்துட்டாலும் கூட வழக்கை இழுத்தடிச்சு அப்படியே கிடப்பில் போடலாம். நீங்கள் ரொம்ப முறுக்குனீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். குற்றப்பத்திரிகை வந்த பிறகு கூட ஆமாம், சும்மா அப்படியே வச்சிருக்கலாம். அதை முடிஞ்ச அப்படியே தள்ளி நீங்கள் தாய்தா கேட்டு இழுத்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஊழல் கேஸ் அந்த மாதிரி இருக்குது நாட்டில், 1-2 அந்த மாதிரி பண்ண முடியும். நினைவு சின்னம் அப்படின்றது என்ன? அதாவது நான் சொல்ல வர்றது, இறந்தவர்களுக்கு நீதி இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு, அது கிடைக்காது. மாறாக அந்த நினைவு சின்னம்ன்றது என்னன்னாக்கா அவருடைய 41 பிணங்களின் மீது நிறுவப்பட்ட விஜயுடைய தேர்தல் வெற்றியின் சின்னம் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு அது பயன்பட்டுருக்குது என்ற முறையில் அதை வைத்து கொள்ளலாம். அதை காட்டி காட்டி திமுகவை சொல்லலாம். இது வரலாற்றில் முதல் முறை நடக்கலை. நீங்கள் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது கருணாநிதி தான் கொண்டுட்டாரு, திமுக தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பூரா தாக்குதல் நடந்தது. இதே காங்கிரஸ் காலி பசங்க தான் அதில் முன்னின்று தாக்குதல் நடத்தியது. ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் அதிகமான திமுகவினருடைய வீடுகள், கடைகள் தாக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம அந்த தேர்தலில் 2 சீட்டு தான் ஜெயிச்சது திமுக. மொத்தமாக வாஷ் அவுட்டு ஜெயலலிதா பதவிக்கு வந்தாங்க. முடிவு என்ன? நிரூபிக்கப்பட்டதா ஏதாவது? அதுக்கு முன்னால் எமர்ஜென்சி பீரியட் போனால் சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அதை வச்சு ஓட்டினார். அதையே சொல்லி விஞ்ஞானபூர்வமான ஊழல் அப்படின்னு வச்சு ஓட்டினார். இப்போ இது நினைவு சின்னம் அப்படின்னு இவர் வந்து வச்சிருக்காரு. காரியத்தில் லீகலாக அதை எதையும் அவர் நிரூபிக்க போவதில்லை. திமுகவை அகற்ற வேண்டும், பிஜேபி இந்த மண்ணில் கால் பதிக்க வேண்டும் என்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஏற்பாடுகளை சிறப்பாக அவர் செய்யும் வரையில் பிஜேபி அவருக்கு வந்து ஒத்துழைப்பாக தான் இருக்கும். இல்லை, இதில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து விஸ்வநாதன் அவர் வந்து இந்த துணை இந்த சான்சலர்களை வந்து தேடக்கூடிய அந்த குழுவில் யூஜிசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவை நாங்கள் சேர்க்க போகிறோம், அதுக்கு தமிழக அரசு முடிவு எடுத்து விட்டது, கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு சுற்றி இப்படி வருது. இல்லை அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்மளை பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்கிறாங்கன்றதுனால
டீலிமிட்டேஷன் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்றாரு. இப்போ இப்போ இந்த பேச்சில் விடமாட்டோம்னு சொல்லிட்டு பிளேட்டை எப்படி திருப்புறாருனாக்கா, நீங்கள் வந்து என்டிஏவோட கூட்டணி சேராமல் இருங்க. யார்? திமுக. இவர் வந்து பிஜேபிக்கு கையாள் வேலை பார்த்து கொண்டு திமுக சேர்ந்து, இவர் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுக அண்ணா திமுகவும் சேர்ந்து நம்மளை முறியடித்து விடுமோ அப்படின்றதுக்காக முன்னால் வந்து ஒரு துண்டை போட்டு வைக்கிறார். அந்த ஆமாம், அதுக்காக ஒரு துண்டை போட்டு வச்சுட்டு அவர் ஏதோ பிஜேபி எதிர்த்து பேசுகிற மாதிரி டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறார். இப்போ நீங்கள் சொன்ன பல்கலைக்கழக மானிய குழு விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப நான் அதை பொருத்தி பார்க்குறேன். ஏற்கனவே பல்கலைக்கழக மானியக்குழு அந்த இது, அதற்கு முன்னால் வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து தடுத்து நிறுத்தியது, இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் இங்கே இருந்தால், பாஜக அரசு இங்கே இருந்தால் என்ன நடக்குமோ அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து கரூர் விஷயத்த ஸ்ட்ராங்காக வந்து திமுக மேலே குற்றம் சாட்டக்கூடிய விஷயத்த விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு தான். நிச்சயமாக லிங்க் இருக்குது. ஏங்க, ஹெச்ஆர்என்சி வந்து ஜோசப் விஜய் ஆட்சி சிறப்பாக நிர்வாகம் செய்யுது அப்படின்னு ஆலய வழிபாட்டாளர் குழுன்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அவர் வந்து இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. என்ன இது ஒன்று. முஸ்லீம் இடஒதுக்கீடு அது நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறமா பக்ரீத்தில் அவங்க கூட்டு குர்பானி கொடுக்கறதுக்கு தடை, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. கோயம்புத்தூரில் சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு தடை, அதில் இவங்க பண்ணது பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு. இப்போ நேற்றுக்கு ஆளுநர் விவகாரம் என்பது என்ன, இந்த பார்த்திவால மகாதேவன் பெஞ்சில் போயிட்டு கவர்னர் மற்றும் குடியரசுத் தலைவர் அவங்க மாநில அரசின் அதிகாரத்தை முடக்குவதற்கு எதிராக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு பெற்று, அதன் அடிப்படையில் சான்சலர் நியமனத்துக்கு போகும்போது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சில் வந்து அதுக்கு ஸ்டே வாங்குறாங்க. அந்த வழக்கு 29ஆம் தேதி வருது. 29ஆம் தேதி வரப்போகுது, விசாரணை நடக்க போகுது. நீங்கள் நியாயமாக ஒன்றிய அரசை எதிர்ப்பவர், மாநில உரிமைக்காக போராடுபவர், அந்த பெரியார் அண்ணா படத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதுன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த லைனில் வாதாடணும். ஆனால் அவங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை கவர்னரோட அநேகமாக சும்மா முடிஞ்சிடும், பிசி அப்பாயின்ட் பண்ணுவோம், 5 பேர் குழுவாக போடுறதுக்கு கேட்டிருக்கிறோம் அப்படின்றார். அதுக்கு பொருள் வந்து யூஜிசி நாமினியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யூஜிசி நாமினியை ஏற்றுக்கொள்வது என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சங்கிகளை வீசியாக்குவதற்கு ஏற்றுக்கொள்வது, அதே போல் பாடத்திட்டத்தை காவிமயமாக்குவது, அதே மாதிரி ஆட்களை பேராசிரியர்களாக வீசி நியமிப்பதற்கு உதவுவது என்ற டைரக்ஷனில் தான் இது போக போகுது. இது மிகப்பெரிய வெற்றி பிஜேபிக்கு, சாதாரண வெற்றி இல்லை. பல இடத்துல அந்த யூஜிசி விவகாரத்தில் கேரளாவில் ஏற்கனவே பினராயி விஜயன் அரசு இதே மாதிரி கவர்னர் வேந்தர் கிடையாது, முதல்வர் தான் அப்படின்னு ஒன்று போட்டது. அது ஆர்.என். ரவி மாதிரி அங்கே ஆரிஃப் முகமது கான் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தினார். அப்போ இன்னைக்கு முதல்வராக இருக்கிற சதீசன் காங்கிரஸ், அவர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்து பினராயி விஜயனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து தீர்மானம்லாம் போட்டாங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சி சிபிஎம், எதிர்க்கட்சி காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் அதுக்கு நேர் எதிராக இங்கே வந்து யூஜிசி நாமினி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவர்னரோட சுமூகமாக பேசுகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிபிஎம் தோழர்கள் வெளியிலிருந்து இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எதுக்கு? இந்த அரசுக்கு. பினராயி விஜயன் எடுத்த ஸ்டாண்ட் அவங்களுக்கு தெரியுமா, இல்லை ஒருவேளை தெரியலையா, மறந்துருச்சான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த நிலைப்பாடின்படி இவர்கள் இருக்கிறார்களா? இல்லை, எந்த அணக்கமும் இவர்கள்ட்ட இல்லையே. சிபிஎம் சரி, சிபிஐயும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, தமிழக உரிமைகளை பேசி கொண்டிருந்தவங்க, பாஜக எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய திணிப்புகளுக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க மௌனித்து இருக்கிறாங்க. மௌனமாக தான் இருக்கிறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. இது ஒன்றில் மட்டும் மௌனமாக இல்லைங்க. இது ஒன்று 10 நாள் முன்னால் தலைமை நீதிபதிகிட்ட ஒரு பெட்டிஷன் கொண்டு கொடுக்குறாங்க இந்தியா கூட்டணி கட்சி எல்லாம். என்ன பெட்டிஷன் அப்படின்னாக்கா, நீதி செத்துருச்சு இந்த நாட்டில், நீதிபதிகளாகிய நீங்கள் தந்த கோபுரத்தில் இல்லை, இப்படியே இருக்குது. அதில் கொஞ்சம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹரியானா தேர்தல் மோசடி, டெல்லி சட்டமன்ற தேர்தல் மோசடி, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் மோசடி, வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தல் மோசடி, 25 லட்சம் பேருக்கு வந்து வாக்குரிமையை வந்து நீக்கியிருக்கிறாங்க, எஸ்ஐஆர் என்பதே ஒரு ஃப்ராடு. இத்தனையும் தொகுத்து சொல்லி அதில் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன திமுகட்ட போய் நீட்டுறாங்க. திமுக கையெழுத்து போடுது. இந்தியா கூட்டணியில் இல்லை நான் அப்படின்னு சொன்ன ஆம் ஆத்மிகிட்ட நீட்டுறாங்க, அவங்க கையெழுத்து போடுறாங்க. ஆனால் தாவேக்கா கையெழுத்து போடல. கேட்டால் அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்க மாணிக்கம் தாகூரோ மற்றவர்களோன்னா, இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னா எம்பி இருக்கணும்,
கிடையாது. 3 கட்சிகள் எம்பி இல்லாத கட்சி அங்கே இருக்குது. ஆமா, இவங்க இருக்க வைகோனுடைய கட்சி இருக்கு. ஆமா, இவங்க ராஜ்யசபா இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாத கட்சிகளே அங்கே இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னாக்கா, இதெல்லாம் சும்மா கூட்டணியில் இல்லாத கட்சி கையெழுத்து போட்டிருக்குல்ல, சண்டை போட்டு காங்கிரஸோட முரண்பட்டு வெளியே வந்த கட்சி ரெண்டும் அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. நீ கூட்டணியில் இருக்கிற, அதை கொடுத்துருக்கிற பெட்டிஷன் எதை பற்றி, நாட்டில் ஜனநாயகம் செத்துருச்சுன்றதை பற்றி. அதில் இவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதை இவர்கள் கேட்கவில்லை. அது மாதிரி மன்ரேகாவை ஒழிச்சிட்டு விபிஜி ராம்ஜின்னு கொண்டு வந்து அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பேசிய விஜய் அதை ஏற்றுக்கொண்டு நோட்டிஃபை பண்ணிட்டு எங்களுக்கு 5000 கோடி ஷார்ட்டேஜ் வருதுன்னு இப்போ பெட்டிஷன் போடுறாரு. 150 நாள் வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது எதுவும் கொடுக்க சாத்தியமே இல்லை. தமிழ்நாட்டுக்கெல்லாம் இது தேவையில்லைன்றதான் மோடி அரசோட நிலை. இதெல்லாம் வளர்ந்த மாநிலம், இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றதான் அவங்க நிலை. இப்போ இது எதையுமே அவர்கள் கேட்கவில்லை, எதையுமே கேட்கலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது பூரா ஒரு லிஸ்ட்டே போடலாம் பிஜேபி ஆதரவு நடவடிக்கை. ஆனால் கூட்டணி கட்சிகள், வெளியிலிருந்து ஆதரவு தரும் கட்சிகள், அவங்க திரும்ப திரும்ப அப்போலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நாங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் எதுக்கு ஆதரிக்கிறோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆதரவு. இது முதல் ஸ்டெப்பு, இது முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இந்த சில கட்சிகள் போய் கூட்டணியில் சேர்ந்தாங்க. காங்கிரஸ் முதலே சேர்ந்துருச்சு, மிச்சம் பேர் அப்புறம் சேர்ந்தாங்க. இதுக்கு சொல்கிற 2வது காரணம், அதை முதல்ல காங்கிரஸ் தான், மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க தான் அதை கொண்டு வந்தது. இல்லை, அண்ணா எடப்பாடியை முதல்வராக்கி திமுக ஆதரிப்பது என்ற திட்டத்தை பிஜேபியோடு சேர்ந்து பேசி இவங்க முடிவு பண்ணாங்க. மறைமுகமான பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் அவசரமாக ஓடி போய் பனையூர் பங்களாவுக்கு போனோம் அப்படின்றது காங்கிரஸோடைய விளக்கம். அது பொய் என்று நிரூபணம் ஆயிடுச்சு. அது போட்டோம், இல்லை உண்மைன்னு கூட வச்சுக்கிட்டோம். அது நடக்கலை. அப்புறம் சிபிஎம் சண்முகம் உள்ளிட்ட அவங்க வந்து எல்லாரும் பொதுவாக, மாணிக்கம் தாக்கூர் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, திமுக வந்து நாளைக்கு பிஜேபியோட போனாலும் போயிடும். நாளைக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற கட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, வந்தால் அது மறைமுக பாஜக ஆட்சி என்பதற்காகத்தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் என்று கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ இது நடந்துட்டு இருக்கிறது என்ன? இப்போ குடியரசுத் தலைவர் இல்லாமலேயே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிஜேபி இல்லாமலேயே பிஜேபி ப்ராக்சி ஆட்சி, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அது நடப்பதன் காரணமாகத்தான் பிஜேபி இதையெல்லாம் அனுமதிக்கிறது. இப்போ இதன் பொருள், விஜய்க்கு எதிராக பிஜேபி எதுவும் நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிறது இல்லை. அப்படி அல்ல. அப்பப்போ அந்த த்ரெட், போலீஸ்காரங்க வந்து, போலீஸோட மெத்தடுங்க இது. போலீஸ் உங்களோட சுமூகமாக இருக்கிற அதே நேரத்தில் உங்களை ஒரு பயத்தில் வச்சிருக்கிறதுக்கு வந்து எப்பொழுதும் கவனமாக இருப்பாங்க. ரவுடிகள்கிட்டே சொல்கிறேன், மாமூல் வாங்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு சீனை போடுவாங்க. அது எதுக்குன்னா அவனை அந்த இடத்துல அப்படி வச்சிருக்கணும்னு. அது வந்து பிஜேபிக்கு தெரியும், எப்போ எதை செய்வது என்பதை பிஜேபிக்கு தெரியும். ஆனால் நான் எழுப்புகின்ற கேள்வி இதுதான். இவ்வளவு கிளாரிங்கான வயலேஷன் இருக்குது. இது அரசியல் சட்ட வல்லுநர்கள், கட்சிகள், ஊடகவியலாளர்கள், இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய துறையில் கீழே பணியாற்றுகின்ற நூற்றுக்கணக்கான, அன்னைக்கு 600 பேரை என்னவோ அன்னைக்கு போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அதுக்கு தகுந்த உயர் அதிகாரிகள், அதை இயக்கியவர்கள், அவங்க மேலே கொலைப்பழி குற்றம் சாட்டுகிறார். வேணும்னே இதை செஞ்சாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. இப்படி எங்கேயாவது எப்போவாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இதை பேச முடியுமா? இதை எங்கே போய் கேட்பது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ இந்த இந்த வேலை கொடுக்கறத பற்றி ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துருக்கு. ஒருத்தர் ஆட்சேபித்து மனு போட்டிருக்காரு, நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க. விசாரித்து விஜய் தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதாடுறாருன்னா, அரசு வழக்கறிஞர், ஸ்டெர்லைட்டில் கொல்லப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அது மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாதாடுறாரு. வாதாடும்போது நீதிபதி என்ன சொல்கிறாரு, அது அநியாயமான துப்பாக்கி சூடு, இங்கே அப்படி நடக்கவில்லையேன்றாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, நீதிபதி அதை எப்படி சொல்கிறாரு, அநியாயமான துப்பாக்கி, சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தீர்ப்பெல்லாம் வரல, அருணா ஜெகதீசன் குழு பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது, அதுலேருந்து அதை சொல்கிறாரு, அப்படி நடந்தது, கொல்லப்பட்டாங்கன்னு. இங்கே அப்படி ஒன்றும் நடக்கலையே
அப்படின்னு சொல்றாரு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ம். இந்த பக்கம் விஜய் என்ன சொல்றாரு? போலீஸ்காரங்க தான் கொண்டுட்டாங்கன்றாரு. ம். நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ம். இப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுக்கோங்க. ம். தூத்துக்குடி மாதிரியா இங்க நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. இல்ல இதை ஒப்புமைப்படுத்துறதுக்கு தான் வழக்கறிஞர் அப்படி சொல்றாரா? ஆமா, இங்கேயும் போலீஸ்காரங்க தான் இல்ல கொன்னுட்டாங்க. வேலை கொடுக்கறத நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ல கொடுக்கறதுக்கு, அனுதாப அடிப்படையில் கொடுக்கறதுக்கு இது ஒரு கிரவுண்டு அப்படின்னு சொல்றாரு. இதை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வாதத்தை மறுத்துட்டாரு. கம்பேஷனேட் கிரவுண்டில் ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னாக்கா, அப்படி வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அரசு, அது சட்டத்தின்படி நடக்கிற அரசாக இருந்தால் கம்பேஷனேட் கிரவுண்டில் என்னென்ன மாதிரி கேஸுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சர்வீஸ் கமிஷன் ரூல்ஸில் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அவங்க எடுத்துக்காட்டி இன்ன அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோங்க என்று அதை எதையும் சொல்லலை. ஆனால் நீதிபதிகள் இதை தடை செய்யவில்லை. மாறா என்ன சொல்லியிருக்காங்க, இது டெம்பரரி தான், இந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணுவோம். அப்படி வேலையை கொடுத்துட்டு போயிடும். அதுக்கான வாய்ப்பு இருக்கா பின்னால அதை எடுக்கிறதுக்கான? தெரியாது. இல்ல இது எந்த மாதிரியான முன்னுதாரணத்தை தவறான காலங்களில் முன்னுதாரணம். ஏற்படுத்தும்? தவறான முன்னுதாரணம். ம். ஏங்க பளிச்சுன்னு தெரியுது, ஒரு அரசியல் கட்சி யார் வேணா குற்றவாளியாக இருக்கட்டும், அது அப்புறம் இன்னும் முடிவே ஆகலை. அது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி அங்கே சரியாக ஏற்பாடு பண்ணல. இன்னைக்கு பண்ண ஏற்பாடையும் அன்னைக்கு நடந்த கூட்டத்தையும் பாருங்கள். தண்ணி கொடுக்கலன்றதுலேருந்து அவ்வளோ இது இருக்குது. அதில் சாகுறாங்க. அப்படி பார்த்தா தஞ்சாவூரில் ஒரு வண்டிக்கு பின்னாலே ஓடி செத்துருக்குறாங்க, மாநாட்டில் விழுந்து செத்துருக்குறாங்க, வேற பல நிகழ்வுகளுக்கு வந்து செத்துருக்குறாங்க. அப்போது அவ்வளோதான் ரூலு. இதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கட்சியில் இருந்தோ இல்லை வேறு விதமாகவோ அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை யாரும் தடுக்க போகிறதில்ல. அரசுலேருந்து நீங்கள் நிவாரணம் கொடுப்பதனுடைய பொருள் என்ன? இது நான் ரெண்டு விதமாக சொல்கிறேங்க. அது இந்த குற்றத்தை நியாயப்படுத்துவதற்காக மட்டும் இல்லை, தமிழ்நாடு தன்னுடைய ப்ராப்பர்ட்டின்றது தான் அவருடைய கருத்து. நானுன்னா நீங்கன்னா நான் இல்லை, தாவேக்காரங்க கீழே எப்படி நடந்துக்கிறாங்க பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன கட்சிக்காரன் ஒரு துண்டை போட்டு போய் பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்குறான், அங்கே போய் கேள்வி கேட்குறான், அப்படி அவங்க உண்மையிலே எப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஆட்சி நடத்துகிறோம், அதனால் யார் வேணால் எங்கே வேணால் போய் கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான், அந்த மனநிலை தான். அதுதான் விஜயும் அப்படி தான் இருக்காரு இப்போ அதிகாரத்தில். அதனால் அப்படி இருக்கிறதுனால தான் அவர் டிரைவருடைய மகனுக்கு சட்டமன்ற கொறடா, அப்புறம் அவர் கூட அவருக்கு பிஆர்ஓ வேலை பார்த்தவருக்கு அவர் ஆலோசகர், அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவருக்கும் ஒரு ஆலோசகர் பதவி, அவர் சினிமா ப்ரொடியூசரு, அவர் வந்து சிறப்பு பிரதிநிதி அங்கே, அப்புறம் விஷ்ணு ரெட்டி அவர் ஃப்ரெண்டு, அவங்கள வச்சுக்கிறாரு. அப்போ இது மொத்தமே நம்ம சொத்து, நம்ம அதை எப்படி வேணால் பண்ணலாம், அவங்க கம்பெனி. ஆமாம், அப்படித்தான் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், அவங்க கட்சிக்காரங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது சட்டத்தின் ஆட்சி அல்ல, இது ஒரு கும்பல் ஆட்சி இங்கே நடக்கிறது. அந்த வகையில் இது அமல்படுத்தப்படுகிறது. அதனால் இதைத்தான் முதலில் நாம் பேச வேண்டும். இதை நாம் பேச தவறினால் என்ன வேணால் நடக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி கட்சிக்காரங்க போகக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி புஷி ஆனந்த் சொல்லியிருப்பாரு. அதை காதலையே வாங்காமல் அந்த அம்மா கீர்த்தனா போயிட்டு பள்ளிக்கூடத்தில் இது பண்ணுது. இப்போ பள்ளி கல்வித்துறையிலேருந்து அறிக்கை, எந்த கட்சியை சேர்ந்த எவன் போனா நீ தான் போற அப்படின்னு பள்ளி கல்வித்துறையிலேருந்து அறிக்கை விடுறாங்க. யாரோ ஆமா அப்படின்ற மாதிரி வந்து அறிக்கை விடுறாங்க. அதனால இது ஒரு கும்பல் ஆட்சி. அதுக்கு வந்து இப்படி நடப்பதை பிஜேபி என்கரேஜ் பண்ணுது. நீங்க நயினார் நாகேந்திரன் அறிக்கை விடுறத வச்சோ இல்லை வேற யாராவது பிஜேபிக்காரங்க பேசுறத வச்சோ முடிவுக்கு வரக்கூடாது. டெல்லி இவரை எப்படி கையாளுகிறது என்பதிலிருந்து தான் விஜய்க்கும் பிஜேபிக்குமான உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அவர் நாளை பிஜேபி இங்கே காலூன்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மண்ணை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வேலை தான் இப்போ கரூரில் அவர் பேசியிருப்பதிலிருந்தும் வெளிப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம் நிச்சயமாக. இது ரொம்ப அபாயத்துக்குரிய ஒரு விடயமாக தான் போயிட்டுருக்கு. எந்த திசையை நோக்கி தமிழ்நாடு பயணிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி.